சக்தி மசாலா அப்படின்ற ஒரு பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய தரம் வந்து அதை யாரும் அடிச்சிக்கவே முடியாதுன்றதை வந்து அவங்க எல்லார் மனசுலையும் பதிய வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இது யாருக்கானது அப்படின்றத பொசிஷன் பண்ணுறது. யாருக்கானது அப்படின்னா, சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா பிடிக்கும், சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். அதாவது சமையலை வந்து ரொம்ப விரும்பி சமைக்கிறவங்க, சமையல் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் சமையலை விரும்பி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் இருக்கும் இல்லையா, பேஷனட், அவங்கள பொசிஷன் பண்ணாங்க, அவங்கள வந்து கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தாங்க. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலா பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்லோகனோட அவங்களுடைய கேம்பெயின்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ரொம்ப எனக்கு இந்த பர்டிகுலர் பிராண்டில் இந்த பர்டிகுலர் சீஸ் தான் வேணும், இந்த பட்டர் தான் வேணும், இந்த ஸ்பைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. நான் அதை பார்க்கும்போது அந்த பேஷன் உண்மையாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேஷனட் பீப்புளை இவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அவங்களுடைய கேம்பெயின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சக்தி மசாலா வந்து இன்டர்நேஷ்னல் போச்சு. அதை வந்து சுவையான வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு சுவையான வாழ்க்கை பயணம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அதாவது என்னென்னா, உங்களுடைய கஸ்டமர் செக்மெண்ட்டை, அதாவது ஹோல் மார்க்கெட், அதாவது எல்லாருமே உங்களுடைய கஸ்டமராக இருக்க போகிறதில்ல. எல்லாரும் உங்களுடைய கஸ்டமராக இருந்தால் உங்களால் சர்வும் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் வந்து பிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த கஸ்டமர் யார் அப்படின்றது, யாரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான பாடம், நம்ம பிஸ்னஸ் மேனாவோ ஒரு கிரியேட்டராகவோ.